வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா ஒரு லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். லெசன் 92 அப்படின்ட்டு தான் இன்னைக்கான தலைப்பு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது நம்ம செகண்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்ட் 2 அப்படின்றது. டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால, ஒரு 60 பார்ட்ஸ் அதாவது 60 டாபிக்ஸ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதுல நம்ம இப்போ 2வது தலைப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுடைய அம்சங்கள் என்னென்ன இருக்கு? அதனுடைய ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அவங்களுடைய அவங்கள கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலா நமக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன? எதுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்டு இருக்கு? அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்டா வந்து நம்ம குடுத்த இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு தலைப்பு. ஸோ லைக் இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொஞ்சம் ஒரு 2 பேஜஸ் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஆர்டிக்கிள் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு தலைப்பா நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கோம். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த லெசன்ல மேஜரா 12 ஃபீச்சர்ஸ், 12 டாபிக்ஸ்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அட் தி சேம் டைம் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவும் இதுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமா டெப்த்தா படிச்சா மட்டும் தான் இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த டெப்த் படிக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டிய நாலேட்ஜ் எல்லாத்தையுமே சின்னதா நமக்கு அவங்களே கம்ப்ரைஸ் பண்ணி 12 பாயிண்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த 12 பாயிண்ட்ஸுமே நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நிச்சயமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எந்த அளவுக்கு அவங்க இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்க நம்மளுடைய சமுதாயத்துல அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு நம்ம லெசன் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்கலாம். பிகாஸ் இந்த லெசன் மூலியமா நம்மளுடைய சேனலுக்கு அறிமுகம் ஆகுறவங்களுக்கு, நம்ம இப்ப எந்த இடத்துல ஜர்னி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியணும். நீங்க ரெகுலரா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இன்ட்ரோவ ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுடைய கன்டென்ட் ஆரம்பிக்கிற இடத்துலருந்து நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமா இப்ப நான் சொல்லப்போற இன்ட்ரோடக்ஷன பாருங்க. இது உங்களுக்கானது. ஸோ நம்ம இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்க பார்த்தீங்கன்னா, டோட்டலா 11 சாப்டர்ஸா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லைக் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. செகண்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட். தேர்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட். ஃபோர்த் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். அந்த மாதிரி தலைப்புலாம் இருக்கு. ஸோ இங்க வித்தின் தி பிரேசஸ்ல நான் உங்களுக்கு நம்பர் குடுத்துருக்கேன் இல்லையா? இது எதுக்கானது அப்படின்னா, அந்த சாப்டர்ல எத்தன பார்ட்ஸா அவங்க டிவைட் பண்ணி நமக்கு கன்டென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரான கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்ல 11 பார்ட்ஸா அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம இதுவரைக்கும் 6 பார்ட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், பிரியாம்பிள், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் இந்த எல்லா தலைப்புமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நியர்லி இதுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம 90 வீடியோகள் 90 வீடியோஸ் வந்து டாபிக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல டோட்டல் நம்ம 60 டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம 2வது டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ண டாபிக்ல என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துருங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல கம்பெனி ரூல், கிரவுன் ரூல் இந்த டாபிக்ஸ்ல என்னென்ன இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளில என்னென்ன டாபிக்ல இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு தலைப்புலயும் ஒவ்வொரு வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்புலயுமே ஒவ்வொரு வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுவும் அதுக்கு உண்டானது தான். 30 வீடியோஸ் டோட்டலா இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரியாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒவ்வொரு கீவேர்ட்ஸா எடுத்து தனித்தனியா அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கிளியரா பாருங்க. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றதுலயுமே நம்ம எல்லா டாபிக்குமே எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த வார்த்தைக்கெல்லாம் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வேணுமோ அதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு சில வார்த்தைகளுடைய தமிழாக்கம் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். நான் தமிழ்ல சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இருந்தாலுமே வந்து லைக் அந்த ரெஸ்பெக்டிவ் வேர்ட் நமக்கு டிஸ்ப்ளேல இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் மனசுல பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த வேர்ட்ஸுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே கிளியரா பாருங்க. அண்ட் லாஸ்ட் நம்ம கவர் பண்ணது சிட்டிசன்ஷிப். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சாப்டர். பிகாஸ் காம்ப்ளிகேட்டடான டாபிக் இது. நெறைய பேருக்கு வந்து இந்த ஓசிஐ, என்ஆர்ஐ, பிஐஓ இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்திருக்கும். பட் இந்த சாப்டர் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ நெறைய பேர் அதுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்ல குடுத்திருந்தீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஸோ இதுவரைக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழ நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 6 சாப்டர்ஸ்க்கு உண்டான பிளேலிஸ்ட்டா வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன்.
சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு லிங்க் இருக்கும். அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த மாரி தனித்தனி லிங்க் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் ஆயிரும். அந்த பிளேலிஸ்ட்ல உனக்கு என்ன டாபிக் வேணுமோ நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியா அசஸ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு தலைப்போட முடிவுலயுமே நம்ம வந்து ஒரு குவிஸ் வந்து எடுத்திருப்போம். ஸோ அந்த குவிஸ் வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க எம்சிக்யூஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ அந்த தெரிஞ்ச கான்செப்ட் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகும். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்து வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா டாபிக்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வீடியோலயே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் பாருங்க. என்னென்ன டாபிக் இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த எல்லா டாபிக்குமே நம்ம வரக்கூடிய நாட்கள்ல முடிக்கணும். ஸோ நம்ம டார்கெட் வந்து நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு நாளைக்கு நம்பர் ஆஃப் வீடியோஸ் மோர் தென் 3 கூட குடுத்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிர்றேன். ஃபைன். ஸோ நம்ம இன்னைக்கு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டலா உங்களுக்கு 12 தலைப்புல அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு குடுத்துருக்காங்க. ஆஸ் யூசுவல் நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டா எடுத்து இது எல்லாமே லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். எதுவுமே என்னோட ஓன் கண்டென்ட் எதுவும் இல்ல. டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட்ட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே அவ்வளோதான். ஸோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கிளியரா குடுக்குறேன். அண்ட் மோர் ஓவர் எங்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதோ, தமிழ் வேர்ட் தேவைப்படுதோ, அந்த மீனிங்குமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் கேரக்டரைஸ்ட் பை தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல நமக்கு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இத்தனை கேரக்டர்ஸா ஸ்பிட் ஆகியிருக்கு. அதனுடைய அம்சங்களாக இத்தனை அம்சங்கள் இருக்கு. அது நாங்க ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்ற மாரி இந்த கன்டென்ட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸா இல்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரா நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சில உரிமைகள் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் நாங்க குடுத்திருக்கோம். மத்த உரிமைகள் எல்லாமே எல்லாருக்குமானதாக இருக்கு அப்படின்ற மாரி ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்க. Some of them are available only to citizens, while others are available to all persons, whether citizens, foreigners, or legal persons like corporations or companies. நம்ம இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல நான் ஒரு டாபிக் அவங்க வந்து கன்டென்ட் குடுக்கல. பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தலைப்புக்கு அப்புறமா தனியாவே ஒரு தலைப்பு வரும். அந்த தலைப்புல வந்து ஒரு டேபுலேஷன் மாதிரி அவங்க குடுத்திருப்பாங்க. எதெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே, இந்திய குடிமகனுக்கு மட்டுமே உரித்தான அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு? மற்றவர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதெல்லாம் எது? அப்படின்ற மாரி அவங்க டேபுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அங்க எல்லாருக்குமே காமனா குடுக்கல. சிலது வந்து இந்திய குடிமகன் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியுன்ற மாரி நாங்க தனியா பிரிச்சிருக்கோம். மத்தது மட்டும் தான் எல்லாராலயுமே வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத முதல் கேரக்டர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இது. பிகாஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக்லயுமே இந்த கேள்வி கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற டாபிக்லயுமே இந்த கேள்விய நிச்சயமா கேட்பாங்க. ஸோ நம்ம என்னென்ன இதுன்னு பார்த்துலாம். இங்க அவங்க மென்ஷன் பண்ணல. பின்னாடி நம்ம டேபுலேஷன்ல வரும். பட் ஸ்டில் நான் இங்க உங்களுக்கு சொல்லிர்றேன். 5 ஆர்டிகல்ஸ் மெயினா வந்து ஒன்லி டூ சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆர்டிகல் அப்படின்னா, ஆர்டிகல் 15, 16, 19, 29 அண்ட் 30. ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சவங்களா இருந்தீங்கன்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டிகல்ஸ்லாம் எதுக்கு உண்டானது அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட்டி லேர்னர்ஸா இருந்தீங்கன்னா, என்னடா இது நம்பர்ஸா குடுக்குறாங்களே அப்படின்ற மாரி தான் இருக்கும். நம்ம பின்னாடி வந்து எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து கிளியரா பார்க்க போறோம். ஸோ நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு கண்டிப்பா தூக்கத்த எழுப்பி கேட்டா கூட ஒவ்வொரு ஆர்டிகிள் என்னன்றது நீங்க கிளியரா சொல்லிருவீங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த 5 நம்பர் மட்டும் என்னன்றத பார்த்துக்கோங்க. பின்னாடி இந்த 15, 16, 19, 29, 30 இந்த 5 ஏன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் குடுத்துருக்காங்க? ஏன் அத ஃபாரினர்ஸ்க்கு குடுக்கல? அப்படின்றத அந்தந்த ஆர்டிகல்ஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 5 ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? சிட்டிசன்ஸ் வந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா ஆர்டிகல்ஸ், எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எல்லா விதமான அரசமைப்பு குடுக்கப்பட்ட விஷயம் எல்லாமே சிட்டிசன்ஸால என்ஜாய் பண்ண முடியும். பட் இந்த 5 வந்து இவங்களுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. மத்தது எல்லாமே லைக் 14 எடுத்துக்கலாம், 18 எடுத்துக்கலாம், 28 எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். நான் முன்னாடியே ஒரு தலைப்புல சிட்டிசன்ஷிப்ல எனிமி ஏலியன்ஸ்னா யாரு? ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
அப்படி தெரியாதவங்க முன்னாடி சிட்டிசன்ஷிப் லெசன் எடுத்து பாருங்க. அதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸாலயும் என்ஜாய் பண்ண முடியும். அதே சமயத்துல இந்தியால இருக்கக்கூடிய லீகல் பெர்சன்ஸ் அப்படின்னா, கம்பெனிஸ், கார்ப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நமக்கு இந்த பப்ளிக் கம்பெனிஸ்லாம் இருக்கும், கார்ப்பரேஷன்ஸ் இருக்கும். இந்த மாரி நிறுவனங்களுக்கும் சில உரிமைகள் நம்ம குடுத்தாகணும். அவங்களுக்கு எல்லாருமே அது பொதுவானதாக குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இந்த கார்ப்பரேஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இந்த 5 ஆர்டிக்கிள் இல்ல. 15, 16, 19, 29, 30 இதில சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. அது தவிர இருக்க மத்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பாராவுடைய மீனிங். ஸோ மறுபடியும் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். எதெல்லாம் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். சிலது வந்து இந்திய குடிமகனுக்கு மட்டும் உரிமையான ஒரு விஷயம். மத்தது எல்லாமே எல்லாராலயுமே என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஆர்டிக்கிள் என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஒரு பாயிண்ட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸா படிக்க படிக்க அடிப்படை உரிமைகள் சம்மந்தமா ஒரு பெட்டர் கிளாரிட்டி நிச்சயமா வரும். ஸோ படிக்க படிக்க நமக்கே ஆசையா இருக்கும். லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? பொதுவாவே வந்து பாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு "அல்ல அல்ல அமிர்தம்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க எந்த அளவுக்கு இறங்கி படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ பார்க்க போற பாயிண்ட்டுமே ரொம்ப அருமையான பாயிண்ட் தான். "தே ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் அப்படின்னு இல்லன்னா, கட்டுக்கடங்காத அல்ல அப்படின்றது அதுக்கான தமிழாக்கம். ஸோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து, ஆ எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் குடுத்தாச்சு. அது வந்து மக்களுக்கு வந்து பாதுகாவலனாக இருக்கு. ஒரு பாதுகாப்பாக இருக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது. இவ்ளோ தூரம் மக்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு விஷயத்த, நாங்க கட்டுக்கடங்காத ஒரு அம்சத்தோட குடுக்க மாட்டோம். பிகாஸ் எந்த ஒரு விஷயமுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு இல்ல, ஒரு தடை இல்ல அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம குடுத்துட்டோம்னா, அத வயலேட் பண்றதுக்கு, அத வந்து தவறான விதத்துல உபயோகம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயமா நல்ல விஷயம் தேனா இருந்தாலும் சரி, அமிர்தமா இருந்தாலும் சரி, ஒரு அளவோட மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஈவன் தோ மக்களுக்கு ரொம்பவே நல்லது தரக்கூடிய விஷயமா இருந்தாலும், அதையும் ஒரு லிமிட்டோட குடுக்கணும் அப்படின்றது இவங்க ரொம்பவே கிளியரா இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வார்த்தைய இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் நாட் அப்சல்யூட். கட்டுக்கடங்காதது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப எந்த சூழ்நிலையில பண்ண முடியும்? யாரு பண்ண முடியும்ன்றது நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருக்கணும். பட் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போதும் சரி, இன்டர்வியூல போர்ட் மெம்பர்ஸ், பேனல் போர்ட் மெம்பர்ஸ் கேட்கும்போதும் சரி, இந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்தும்போது, உங்களுக்கான சப்ஜெக்ட் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்றது பிரதிபலிக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. The state can impose reasonable restrictions on them. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னு பார்த்த உடனே நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகா, டெல்லி அப்படின்ற மாதிரி டெல்லி இல்ல யூனியன் டெரிட்டரி அது. க லைக் அதர் ஸ்டேட்ஸ் மாரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எங்கெல்லாம் நீங்க ஸ்டேட் அப்படின்ற வார்த்தை படிக்கிறீங்களோ, அதுக்கான மீனிங் வந்து நம்மளோட அடுத்த வீடியோல வரும். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்ததாக டெஃபினிஷன் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்றது அதில பார்க்கலாம். இட் டசன்ட் மீன் மாநிலம். மாநிலமாக நீங்க எடுத்துக்கக்கூடாது. இந்தியால இருக்கக்கூடிய எல்லா அரசாங்கங்கள் லைக் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட், லோக்கல் கவர்ன்மெண்ட், பிரைவேட் ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகே. தி ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தெம். அவங்க தான் இதுல வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஹவெவர் வெதர் சச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ரீசனபிள். அதாவது ரீசனபிள் என்ன அர்த்தம்னா, லைக் நியாயமான ஒரு தடை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு நாங்க வந்து ஒரு காரணம் வச்சிருக்கோம். காரணமுள்ள ஒரு தடையாக நாங்க இதை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது காரணமுள்ள தடையா இல்லையா அப்படின்றது யாரு முடிவு செய்ய முடியும்? நீங்க ஒரு காரணத்த சொல்லி அத கொண்டு வரீங்க. அது சரியா தவறான்றது சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிட்டு தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வெதர் சச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ரீசனபிள் ஆர் நாட் இஸ் டு பி டிசைடட் பை தி கோர்ட். நீதிமன்றம் தான் அத தீர்மானம் செய்யும். அது நியாயமானது அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்கன்னா, அந்த தடைய நீங்க விதிக்கலாம். இது நியாயமானது அல்ல அப்படின்னு நாங்க நினைச்சாங்கன்னா, உங்களால அந்த தடைய விதிக்க முடியாது. Thus, they strike a balance between the rights of the individual and those of the society as a whole.
ஏன் இந்த பாயிண்ட்ட இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? ஏன் இந்த அடிப்படை உரிமைகள இவ்ளோ நல்லதா அமைச்சுட்டு, அதுக்கு ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தடை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கூட சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பலாம் நமக்கு ஒரு விஷயம் வந்து அன்பேலன்ஸ்டா போகுது, இம்பேலன்ஸ்டா போகுதோ, நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறோம். எல்லாருக்குமானதா குடுத்துட்டோம். அப்போ வந்து சிலர் வந்து அத ரொம்ப அதிகமா பயன்படுத்தி, அவங்க மத்தவங்கள வந்து டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு தனி மனிதர் தன்னுடைய சுதந்திரத்த வச்சு, தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்த மேலோங்குது அதாவது தான் வந்து மேல போய் சமுதாயத்த கீழ தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்டின்னா, அந்த இடத்துல தனி மனிதனோட சுதந்திரத்த குறைச்சு, சமுதாயத்தோடைய உரிமைகள மேலோங்கி, சரிசமமான நிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது தான் இந்த அம்சமாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பலாம் வந்து இந்த பேலன்ஸ் நேச்சர் சரிநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பலாம் ஒரு தடுமாற்றம் அடையுதோ, அந்த நேரத்துல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி யாருக்கு வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அதாவது இண்டிவிஜுவல் லிபர்ட்டி தனி மனித சுதந்திரம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு மனிதன் வச்சு, தன்னுடைய உரிமைய வச்சு அவர் ரொம்ப அதிகமா அத பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, சமுதாய கட்டுப்பாடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சமூக கட்டுப்பாடு அப்படின்றது கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல சமூக கட்டுப்பாட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க மேல கொண்டு வரதுக்கு, இண்டிவிஜுவல் லிபர்ட்டி நம்ம குறைச்சாகணும். அப்ப இந்த விஷயத்த பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் தான் பண்ண முடியும். ஒரு கவர்ன்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த காரணம் அப்படின்றது நியாயமானதா இல்லையா அப்படின்றது நீதிமன்றம் தான் தீர்மானம் பண்ணும். ஏன் இந்த இடத்துல நீதிமன்றத்துக்கிட்ட இந்த பொறுப்ப குடுத்துருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்திருக்கணும். வந்து அதுக்கான பதிலும் உங்களுக்கு வந்திருக்கணும். 2மே வந்துருந்துச்சுன்னா, நீங்க கரெக்ட்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி, அடிப்படை உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு குடுத்ததும் சரி, பாதுகாப்பா வச்சிருக்கிறதும் சரி, யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான். இட் இஸ் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானதாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒருவேளை உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல, ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் கேட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்டின்னா, ஜஸ்ட் வீடியோவ பாஸ் பண்ணி, ரிவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்லருந்து கேளுங்க. ஓகே. ஸோ 2வது முறை கேட்கும்போது கண்டிப்பா புரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க 3 பாயிண்ட் போங்க. ஸோ நம்ம படிக்கிறது ஒரு முறையா இருந்தாலும், தெளிவா படிச்சுட்டீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்காது. ஸோ நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ பிளேஸ் பண்ணி தான் ஒரு மாநிலம் இந்த தடைய கொண்டு வர முடியும். அது நியாயமானதா? இல்லையா? அப்படின்ற இறுதி முடிவு எடுக்கிறது நீதிமன்றம். ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பலாம் தனி மனித சுதந்திரம் வந்து மேலோங்கி, சமுதாய கட்டுப்பாடு வந்து கீழ போகுதோ, இல்ல சமுதாய கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் மேல எழும்பி, தனிமனித சுதந்திரத்த வந்து கம்மி பண்ணுதோ, எப்படி வேணா இருக்கலாம். யார் வேணா அதிகமாயி குறையலாம். அந்த மாரி ஒரு இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது, அத சமநிலைப்படுத்துறதுக்காக ஒரு ஆயுதமாக, ஒரு அஸ்திவாரமாக தான் இத பயன்படுத்துறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கும், சோசியல் கண்ட்ரோலுக்கும் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2ண்ட் பாயிண்ட் 2ண்ட் ஃபீச்சர் என்னன்றதையும் தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3வது விஷயம் என்னன்றது பார்க்கலாம். ஆல் ஆஃப் தெம் ஆர் அவைலபிள் அகெயின்ஸ்ட் தி ஆர்பிட்ரரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல் ஆஃப் தெம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ எல்லாரும் அப்படின்னா யாரா மனிதர்களா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல் ஆஃப் தெம் அப்படின்றது எல்லா விதமான ஆர்டிகிள்ஸ். இது ஏன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய எசன்ஸ் என்ன? அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மாநிலம் எடுத்துக்க கூடாது. எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ஸ், கவர்ன்மென்ட், பிரைவேட் எல்லாமே சேர்ந்து ஒரு நிர்வாகம், ஒரு அமைப்பு, ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஸ்டேட் அப்படின்னு எடுக்கும்போது, இவங்களுடைய தன்னிச்சையான நடவடிக்கை. தானே ஒரு முடிவெடுத்து, தானே அத செயல்படுத்தி, தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா மனிதர்கள் வந்து குடிமகன்களா இருக்கக்கூடியவங்களோ சரி, இல்ல மனிதர்களா இருக்கக்கூடியவங்களோ சரி, அவங்க பாதிப்படைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தான் என்ன நெனச்சாலும் செய்ய முடியும் அப்டின்ற அந்த எண்ணத்துக்கு ஒரு முட்டுக்கட்ட போடுறதுக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் மூலியமா மக்களுக்கு ஒரு பாதுகாப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த தன்னிச்சையான நடவடிக்கைய அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்டின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஹவெவர், சம் ஆஃப் தெம் ஆர் ஆல்சோ அவைலபிள் அகைன்ஸ்ட் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்.
ஸோ இது மெயினா குடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நிர்வாக அமைப்பு, அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு, தன்னோட தன்னிச்சையான நடவடிக்கை மூலியமா மக்களுக்கு துன்பத்த குடுத்துறக்கூடாதுன்றதுக்காக தான் இத கொண்டு வந்தாங்க. மெயின் ரீசன் அதுதான். பட் சில நேரங்கள்ல பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தங்களுடைய தன்னிச்சை நடவடிக்கைய வச்சு மத்தவங்களுக்கு அ இடையூறு ஏற்படுத்திறக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இத கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செகண்டரி பாயிண்ட் இது இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைமரி பாயிண்ட் என்னன்னா, ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு தன்னோட தன்னிச்சை நடவடிக்கையாக தானே ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த முடியும் அப்படின்ற அந்த அதிகாரத்த வச்சு, யாருக்கும் துன்பம் ஏற்படுத்திறக்கூடாது, இடையூறு ஏற்படுத்திறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக குடுத்திருக்காங்க. கேடயமாக குடுத்திருக்காங்க. சில நேரங்கள்ல இது வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் உடைய தன்னிச்சை நடவடிக்கையில இருந்தும் மக்கள காப்பாத்தும் அப்படின்றது செகண்டரி பாயிண்ட்டா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் நம்ம இப்ப கிளியரா பார்த்தாச்சு. நான் சொல்ற விஷயம் தான். உங்களுக்கு எது எப்பயாவது ஒரு பாயிண்ட் புரியல அப்டின்னா, நான் ஒரு ஒரு வார்த்தையா எடுத்து தான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ தட் நீங்க 2ண்ட் டைம், 3 டைம் கேட்கும்போது கண்டிப்பா புரிஞ்சிரும். ஸோ புரியாம நீங்க அடுத்த டாபிக் போக வேண்டாம். ரெகுலரா படிக்கிறவங்க 3 பாயிண்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க 4த்த ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால நமக்கு ரீவைண்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இப்ப நம்ம கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்டின்னா, உங்களுக்கு அது வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங்ல அது பாசிபிள் இல்ல. நம்ம அப்படியே உடனே கிராஸ்ப் பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து அ ஷேக் ஆயிட்டோம், இல்ல நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும், நமக்கு மறுபடியும் அந்த பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பட் இந்த மீடியம்ல வந்து நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால, நீங்க தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா 4த் பாயிண்ட்க்கு மூவ் பண்ணுங்க. 4th பாயிண்ட் பாருங்க. Some of them are negative in character, that is, place limitation on the authority of the state, while others are positive in nature, conferring certain privileges on the persons. அதாவது இங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எப்படி ஒரு நாணயத்துக்கு நமக்கு 2 பக்கங்கள் இருக்கோ, 2 முகங்கள் இருக்கோ, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குமே 2 சைடு இருக்கு. பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்கு. பாசிட்டிவ் சைடு, பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் அப்படின்றது அதனோட தன்மைய யாருக்காக அவங்க பார்க்குறாங்கன்னா, மனிதர்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் மூலியமா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்ப ஏற்படுத்தி குடுக்குறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய பாசிட்டிவ் சைட். பாசிட்டிவ் இன் நேச்சர். நெகட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு எத பார்க்குறாங்கன்னா, ஒரு அதிகாரம் உள்ள அமைப்புக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ பிளேஸ் பண்றது. உன்னோட லிமிட் இதுதான். இத தாண்டி நீ செயல்பட்டன்னா, அந்த இடத்துல நீ வந்து உன்னுடைய அதிகாரத்த இழக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தடைய ஏற்படுத்துறது நெகட்டிவ் சைட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யாருக்கு பாசிட்டிவா இருக்கு, யாருக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கு. அதிகாரம் உள்ள அமைப்புக்கு அது நெகட்டிவா இருக்கு. ஏன்னா அவங்களோட அதிகாரத்த கண்ட்ரோல் பண்றது மாரி இருக்கிறதுனால, அவங்கள பொறுத்தவரைக்கும் அது நெகட்டிவ். மக்களுடைய உரிமைகள் குடுத்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறதுனால, மக்கள பொறுத்தவரைக்கும் அது பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு யாருக்கு அப்படின்றத 4த் பாயிண்ட்டா நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து பொதுவா எப்ப பார்த்தாலும் பேசப்படக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். "தே ஆர் ஜஸ்டிஸபிள் இன் நேச்சர்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜஸ்டிஸபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சட்டமன்றத்தில் முடிவு செய்ய தகுந்த அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு விஷயம் ஒரு வழக்கு இருக்கு, இல்ல ஒரு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இது நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்த நம்ம கொண்டு போக முடியுமா? இது சம்மந்தமா நியாயம் வாங்குறதுக்கு இது எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீதிமன்றத்துக்கிட்ட போய், அது மூலியமா நீங்க நியாயத்த வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் ஜஸ்டிஸபிள் இன் நேச்சர். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்டிஸபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு உங்களால கொண்டு போகவே முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது எல்லாமே வந்து நீதிமன்றத்துக்கு அணுக முடியாத ஒரு அம்சங்களாக இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு வயலேஷன் நடக்குது, ஏதாவது ஒரு அத்துமீறல் நடக்குது அப்படின்னா, அத நீங்க நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நியாயத்த நீங்க வாங்கிக்கலாம். ஸோ தே ஆர் ஜஸ்டிஸபிள், அலோவிங் பெர்சன்ஸ் டூ மூவ் தி கோர்ட் ஃபார் தியர் என்ஃபோர்ஸ்மென்ட். தங்களுடைய உரிமைகள வந்து அவங்களுக்கு தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியும். இஃப் வென் தே ஆர் வயலேட்டட், அது மீறப்படும்போது, அவங்களோட உரிமைகள்லாம் எப்போ வந்து பறிபோகுதோ, மீறப்படுதோ, அப்ப அத நிலைநாட்டுறதுக்காகவும், அத அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நீதிமன்றத்துக்கிட்ட போய் அத அவங்க போராடி வாங்கிக்கலாம். ரிட் மூலியமா வாங்கிக்கலாம் அப்படின்றதான் 5த் பாயிண்ட்டா குடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய டெஃபினிஷன் இதுதான். தே ஆர் ஜஸ்டிஸபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் வென் தே ஆர் வயலேட்டட். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியரா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் 6த் பாயிண்ட் பாருங்க. தே ஆர் டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ டிஃபெண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பது. ஸோ டிஃபென்ஸ் அப்படின்ற வார்த்தையே
இந்த சினானிம்ல இருந்து தான் உருவாச்சு. பாதுகாப்பு அப்படின்ட்டு தான் உருவாச்சு. ஸோ டிஃபெண்டட் அப்படின்னா பாதுகாக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். கேரண்டீட் அப்படின்னா உத்தரவாதம் அளிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா? சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய பாதுகாவலராக அவங்க தான் இருக்காங்க. உத்தரவாதமா குடுக்குறதும் அவங்க தான். ஸோ நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் மூலியமா இதெல்லாம் இந்திய குடிமகன்களுக்கு உரிமையான ஒரு விஷயம். இந்தியால வாழக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் நாங்க குடுத்துருக்கோம். இத நாங்க உத்தரவாதம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அத குடுத்தாங்க. அது எப்பலாம் வந்து வயலேட் ஆகுதோ, அப்பலாம் அத மக்கள் கிட்ட மறுபடியும் குடுக்குறதுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அவங்க இருக்காங்க. ஸோ டிஃபெண்டடாவும் இருக்காங்க. கேரண்டீடும் அவங்க தான். ஸோ இந்த 2 வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உச்சநீதிமன்றத்தால் பாதுகாக்கப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஹென்ஸ் தி அக்ரீட் பெர்சன். அக்ரீட் பெர்சன்னா பாதிக்கப்பட்ட நபர். யாரெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலியமா பாதிக்கப்படுறாங்களோ, அவங்களுடைய உரிமைகள அவங்ககிட்ட இருந்து எடுத்து இப்ப நம்ம ஜெய் பீம் படம் வந்திருக்கு இல்லையா? அந்த படத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரோட அடிப்படை உரிமைகள் அவர்கிட்ட இருந்து பறி போகுது அப்டின்னா, அந்த மனிதர் வந்து நேரடியா உச்சநீதிமன்றத்த அணுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேன் டைரக்ட்லி கோ டூ தி சுப்ரீம் கோர்ட், நாட் நெசசரிலி பை வே ஆஃப் அப்பீல். பொதுவாவே என்ன அர்த்தம்? இந்த வே ஆஃப் அப்பீல்னா என்ன அர்த்தம்னா, மேல்முறையீடு அப்படின்னு அர்த்தம். பொதுவாவே வந்து ஒரு ஒரு விஷயம் கெட்டது நடக்குது, அத்துமீறல் நடக்குது அப்டின்னா, நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு திருட்டு நடக்குது. சம்திங் ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கேஸ் குடுத்தீங்களா? கேஸ் ஃபைல் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் குடுத்தீங்களா? இதுதான் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு எந்த காவல் நிலையம் வந்து பொறுப்பாக இருக்கோ, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க முதல்ல ஒரு வழக்க வந்து ஃபைல் பண்ணிறணும். அங்க அதுலருந்து கோர்ட்டுக்கு மூவ் ஆகணும். லைக் லோவர் கோர்ட்க்கு போகணும். அந்த கோர்ட்ல கொடுக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்ல அப்டின்னா, அது அப்பீல் மூலியமா, மேல்முறையீடு மூலியமா நீங்க அடுத்த நீதிமன்றத்துக்கு அணுகலாம். இப்படிதான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணி ஹை கோர்ட்க்கு வருவீங்க. ஹை கோர்ட்ல குடுக்கக்கூடிய தீர்ப்பு உங்களுக்கு ஒத்து போகல, உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, நியாயமானதாக இல்ல அப்படின்னு தோணுதுன்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்க்கு மூவ் பண்ணுவீங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறமா அவங்க ஹியர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அப்பீல், மேல்முறையீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சுப்ரீம் கோர்ட் தான் அப்பெக்ஸ் கோர்ட். அதான் தலைமை நீதிமன்றம். ஸோ அவங்க குடுக்குற முடிவு தான் இறுதியானது. அதுக்கு மேலயும் அத வந்து விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய வழக்க வந்து வாதாடுறதுக்காக இறுதி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போறதுக்கான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் கோர்ட்ல இருந்து தான் ஹையர் கோர்ட்க்கு அந்த மனிதனால மூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து நார்மலா, ஜென்ரலா இருக்கக்கூடிய வழக்குக்கான விஷயம் இதுதான். ஆனா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தவரைக்கும், நேரடியாகவே நீங்க சுப்ரீம் கோர்ட்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியாவே உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சுப்ரீம் கோர்ட்க்கு மட்டும் தான் போகணுமா அப்படின்னு கேட்டா, நாட் நெசசரி. உயர்நீதிமன்றங்கள், அந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய ஹை கோர்ட்க்கும் நீங்க போகலாம். உங்களுடைய விருப்பம் தான். அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து எங்க போய் தன்னோட நியாயத்த வாங்கணும்னு நெனைக்கிறாரோ, அவர் அங்க போகலாம். எனக்கு உயர்நீதிமன்றத்திலே எனக்கான நியாயம் கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அவர் ஹை கோர்ட்க்கே போயிரலாம். இல்ல நான் சுப்ரீம் கோர்ட்க்கு தான் கொண்டு போக போறேன். எனக்கு அங்க தான் வந்து எனக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க, டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட்க்கே போயிரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இருக்கக்கூடியதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஹென்ஸ் எ அக்ரீட் பெர்சன் பாதிக்கப்பட்ட நபர் கேன் டைரக்ட்லி கோ டூ தி சுப்ரீம் கோர்ட், நாட் நெசசரிலி பை வே ஆஃப் அப்பீல் அகெயின்ஸ்ட் தி ஜட்ஜ்மென்ட் ஆஃப் தி ஹை கோர்ட். ஸோ இந்த மேல்முறையீடு மூலியமா தான் போகணும் அப்படின்னு நடைமுறை இல்லாம, நேரடியாகவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் தன்னுடைய அடிப்படை உரிமைய அவரால வாங்கிக்க முடியும் அப்படின்றத 6த் பாயிண்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய டிஃபெண்டடாவும், கேரண்டடாவும் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான். அண்ட் செகண்ட் திங் பாதிக்கப்பட்ட நபர் வந்து சுப்ரீம் கோர்ட்க்கு டைரக்ட்டாவே மூவ் பண்ணலாம். அப்பீல் மூலியமா போகணுன்ற அவசியம் இல்ல. இது 6வது பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது 7த் பாயிண்ட். டோட்டலா நமக்கு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல இப்ப 7த் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தே ஆர் நாட் சாக்ரோசாண்ட் ஆர் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரோசாண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா புனிதமானது அப்படின்னு அதுக்கான மீனிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து புனித நூல்கள் எடுத்துக்கலாம். பகவத்கீதாவா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும் அண்ட் லைக் எந்த விதமான புனித நூல்களாக இருக்கலாம். ஸோ தே ஆர் நாட் சாக்ரோசாண்ட். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது புனிதமானதெல்லாம் இல்ல. புனிதமானது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அது முக்கியமானது தான். ஓகே. அதனால இம்ப்யூரிட்டி அப்படின்லாம் அர்த்தம் இல்ல அதுக்கு. பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பகவத்கீதா இந்த மாதிரி புனிதமான நூல்கள சொல்லப்படக்கூடிய விஷயத்த
மறுப்பு பேச முடியாது. அத நீங்க அப்படியே தான் ஏத்துக்கணும். அத உங்களால மாடிஃபைலாம் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கு பகவத்கீதால ஒரு வேர்ஸ் இப்படி குடுத்துருக்காங்க. இல்லப்பா இது வந்து இந்த இந்த காலத்துக்கு இது சூட்டபிளா இல்ல. நாங்க இத மாத்த போறோம் அப்டின்னா, உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க மாத்திக்கலாம் முடியாது. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் தான். ஒண்ணு நீ ஏத்துக்கோ, இல்லன்னா ஏத்துக்காத. அது உன்னுடைய விருப்பம். ஆனா, அந்த கன்டென்ட் இருக்கிறத உன்னால எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. அது குடுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். அத யாருமே திருத்தம்ல அமெண்ட்மென்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டது தான் சாக்ரோசான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புனிதமானது அப்படின்றத நீங்க அந்த மீனிங்ல தான் எடுத்துக்கணுமே தவிர, பியூரிட்டி அப்படின்ற அடிப்படையில எடுத்துக்க கூடாது. ஸோ மாற்றம் செய்ய செய்ய முடியாத ஒரு அற்புதமான, ஒரு புனிதமான ஒரு விஷயமாக தான் அந்த நூல்கள் எல்லாம் கன்சிடர் பண்றாங்க. இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஏன்னா, நமக்கு காலத்துக்கு ஏற்றவாறு அந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு அப்படின்றதே மனிதர்கள் நிம்மதியாக வாழ்றதுக்காக, சுதந்திரமாக வாழ்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றது. பட் காலங்கள் மாற மாற சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு சில உரிமைகள வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரியும் இருக்கணும். சிலத நம்ம குறைக்கிற மாதிரியும் இருக்கணும். ஸோ இந்த மாரியான மாடிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து மாத்திக்கணும். அப்பதான் நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும். இல்ல நான் வந்து 1956ல எத நான் முடிவு செஞ்சேனோ, அததான் நான் இறுதியா வச்சுப்பேன். 2020லயும் அதுதான் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். 2050லயும் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா வந்து மேட்ச் ஆகாது. ஸோ காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அமெண்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக, இந்த வார்த்தைய அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் நாட் சாக்ரோசான்ட் புனிதமானது அல்ல அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பெர்மனன்ட் நிரந்தரமானதும் அல்ல. ஸோ அந்த 2 வார்த்தையுமே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்னா என்ன அர்த்தம்னா, இதுவும் இல்ல, அதுவும் இல்ல. ஸோ மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அடிப்படை உரிமை. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அததான் அவங்க இந்த வார்த்தைகள் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அப்படி மாற்றம் நீங்க சொல்லிட்டீங்க. எப்படி நீங்க மாத்துவீங்க? அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்ன? அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பார்லிமென்ட் கேன் கர்டெயில் ஆல் ஆர் ரிப்பீல் தெம் பட் ஒன்லி பை அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் அண்ட் நாட் பை அன் ஆர்டினரி ஆக்ட். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா, பாராளுமன்றத்தால மட்டும் தான் அரசியலமைப்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால மாத்த முடியும். நாட் அலோன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அது அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே, அத திருத்தம் செய்யக்கூடிய, மாற்றம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த புதுசா ஆட் பண்ணணும்னாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ரிப்பீல் பண்றது, அத நீக்குறதா இருந்தாலும் சரி, எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. மாநில அரசாங்கத்துக்கு நிச்சயமா இல்ல. அது தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படின்னா, நீங்க அது மாதிரி தான். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்றதுக்கு தனி ஒரு மசோதா இருக்கு. அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்கு. அந்த நடைமுறைகள் மூலியமா தான் நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். சாதாரண சட்டங்கள் மூலியமா கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம ஆர்டினரி ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா சில டைம்லலாம். அந்த சாதாரண சட்டங்கள் மூலியமா நீங்க மாற்றத்த கொண்டு வர முடியாது அடிப்படை உரிமைகள்ல. அரசியலமைப்பு சார்ந்த திருத்தத்துக்கு உண்டான மசோதாக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ, அந்த நடைமுறைகள உட்படுத்தி தான் நீங்க அடிப்படை உரிமைகள ஒரு மாற்றத்த கொண்டு வர முடியும். மோரோவர் திஸ் கேன் பி டன் வித்தவுட் அஃபெக்டிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு மாற்றம் செய்றீங்க. அடிப்படை உரிமைகள எதையோ ஒரு விஷயத்த ஆட் பண்ணாலும் சரி, இல்ல இருக்கிற விஷயத்த நீங்க நீக்குறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி ஏதோ ஒரு திருத்தம் நீங்க பண்றீங்க அப்டின்னா, நம்மளுடைய அரசியலமைப்புடைய அடிப்படை சாரம் இருக்கு இல்லையா? பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அத நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே. அத டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய நேச்சரே மாறிரும். ஸோ அந்த நேச்சர மாத்தாம நீங்க என்ன விதமான மாற்றங்களும் பண்ணிக்கலாம். இப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்னா என்னது? இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்னது? ஆர்டினரி ஆக்ட்னா என்னது? இது எல்லாமே வந்து ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அந்த டெர்முக்கு மீனிங் தெரியாது. ஆனா, பின்னாடி போக போக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த வரிசை இருக்கு இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சாப்டர் 1ல 11த் பார்ட்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுதான் குடுத்திருப்பாங்க. அமெண்ட்மென்ட்க்கான ப்ரொசீஜர் தான் குடுத்திருப்பாங்க. அதுல நம்ம கிளியரா அத பார்க்கலாம். ஏன்னா, இங்க நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தியா ஆயிரும் டாபிக். நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தியும் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த டெர்ம்ஸ் எல்லாமே நம்ம வரக்கூடிய பாடங்கள்ல பார்த்துப்போம். இப்போதைக்கு நீங்க இதுக்கான மீனிங் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அப்படின்றது நிரந்தரமானது அல்ல. பெர்மனன்ட் இல்ல. மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். தேவைப்படும்போது அதுல நீங்க மாற்றங்கள் செய்யலாம். மாற்றங்கள் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இந்திய பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு.
அத நீங்க எப்படி செய்ய முடியும்னா, ஒரு அரசியலமைப்பு திருத்தம் செய்றதுக்கான நடைமுறை என்னவோ, அந்த நடைமுறைய ஃபாலோ பண்ணி தான் உங்களால பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது, நம்மளோட அரசியலமைப்புடைய அடிப்படை சாரத்த டிஸ்டர்ப் பண்ணாத மாரி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாற்றம் செல்லாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு குடுத்துருவாங்க. இந்த விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா இதுல பார்த்துக்கோங்க. 8வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலவே இந்த வீடியோவ போயிருக்கோம். அப்படி இருந்துமே யாருக்குமே போரிங்கா இருக்காது. ஏன்னா நம்ம படிக்க படிக்க இன்னும் இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் தான் உங்களுக்குள்ள வந்திருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாரி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல கீழ தெரிவிங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது 8த் பாயிண்ட் பார்க்க போறோம். தே கேன் பி சஸ்பெண்டட் டூரிங் தி ஆப்பரேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி எக்ஸெப்ட் தி ரைட்ஸ் கேரண்டீட் பை ஆர்டிகல்ஸ் 20 அண்ட் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி ஒரு தேசிய அவசர கால பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய இயல்பு எப்படி இருக்கும்? அப்படின்றத தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து கிளியரா வந்து ஒன் பை ஒன்னா ஒரு சென்டென்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அர்த்தம். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது சஸ்பெண்ட் செய்யப்படலாம், நீக்கலாம். இடைக்கால தடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி உங்களால ஏற்படுத்த முடியும். டூரிங் தி ஆப்பரேஷன் ஆஃப் அ நேஷனல் எமர்ஜென்சி தேசிய கால அவசர கால பிரகடனம் வந்து நடைமுறையில இருக்கும்போது, உங்களால அடிப்படை உரிமைகள சஸ்பெண்ட் பண்ண முடியும், நீக்க முடியும். ஆனா, அந்த மாரி பண்ணும்போது 2 ஆர்டிகிள்ஸ் உங்களால நீக்க முடியாது. ஆர்டிகிள்ஸ் 20 அண்ட் 21 உங்களால டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. 20 என்ன அப்டின்னா, லைக் ஒரு மனிதன் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. தீர்ப்பு குடுக்குறாங்கன்னா, ஒரு எக்ஸிகியூஷனுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது 3 விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 21 அப்டின்றது ரைட் டூ லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி அப்டின்னு சொல்லக்கூடியது. இந்த 2மே உங்களால வந்து நீக்க முடியாது. எப்பவுமே நீக்க முடியாது. மக்கள் கிட்ட அது எப்பவுமே இருக்கும். இது தவிர மற்ற ஆர்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு ஆர்டிகிள் 14ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு இல்லையா? இவங்க எல்லாத்தையுமே நீங்க எப்ப வேணாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் 6 ரைட்ஸ் கேரண்டீட் பை ஆர்டிகிள் 19. ஆர்டிகிள் 19ல நமக்கு வந்து சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். அதுல 6 உரிமைகள் நமக்கு குடுத்திருப்பாங்க. அந்த 6 ரைட்ஸ்மே உங்களால வந்து உடனே சஸ்பெண்ட் ஆயிரும். லைக் இந்தியா வந்து எமர்ஜென்சி அப்படின்னு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு உடனே அது வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். அத வந்து நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேன் பி சஸ்பெண்டட் ஒன்லி வென் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். அதாவது நமக்கு இந்தியால வந்து எமர்ஜென்சி அவசர கால பிரகடனம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு 3 காரணங்கள் இருந்தா தான் பண்ண முடியும். 1 இந்தியா வந்து போர் நடந்துட்டு இருக்கணும் இந்தியால. அந்த மாரி சிச்சுவேஷன உங்களால எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். நேஷனல் எமர்ஜென்சிய. இல்ல அப்படின்னா வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. அந்த காரணத்த வச்சு உங்களால கொண்டு வர முடியும். 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ட் ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு மாத்துனாங்க. ஆயுத கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். உள்நாட்டுல வந்து நமக்கு ஆயுதங்கள் மக்கள் கிட்ட இருக்கு. கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற சூழ்நிலைகள்ல, நீங்க ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்ற காரணத்த வச்சு உங்களால கொண்டு வர முடியும். இதுல வந்து இந்த வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் இருக்கு இல்லையா? இது வந்து வெளி காரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி ரீசன்ஸ். அதாவது நம்ம இந்தியா எல்லைக்கு வெளியில ஒரு பிரச்சனை. அது இந்தியாவ பாதிக்கப் போகுது. அதனால நம்ம ஒரு எமர்ஜென்சிய கொண்டு வந்திருக்கோம். இந்தியாக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தியாவுக்கும் அடுத்த நாடுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதனால இதுக்கு பேரு வெளி காரணங்கள். எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காரணத்தினால நீங்க இந்தியால எமர்ஜென்சி கொண்டு வரீங்கன்னா, அப்ப மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ சஸ்பெண்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. இந்த 20, 21 பண்ணக்கூடாது. 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிரும். மத்தது எல்லாமே ஜனாதிபதி முடிவெடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா, இந்தியால எமர்ஜென்சி போர் அப்படின்ற காரணத்துக்காகவோ, இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அப்படின்ற காரணத்துக்காகவோ நீங்க கொண்டு வந்திருந்தீங்க. வெளி காரணங்களுக்காக கொண்டு வந்திருந்தீங்கன்னா, அப்ப மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியும். இதுவே வந்து உள்நாட்டு காரணங்கள். நம்மளுடைய ஆயுத கிளர்ச்சி அப்படின்ற காரணத்துக்காக நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகே. இந்த ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ஆர்ம்டு ரிபெல்லியன். ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி அவசர காலத்துல உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியும். அவசர கால பிரகடனம் அப்படின்றது 3 காரணத்துக்காக கொண்டு வருவாங்க. 1 இந்தியா வார்ல இருந்தா கொண்டு வருவாங்க. வெளிநாட்டு ஆக்கிரமிப்புல இருந்தா கொண்டு வருவாங்க. உள்நாட்டு கலவரங்கள், ஆயுத கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து கொண்டு வருவாங்க.
போர் அண்ட் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு. இந்த 2 காரணத்துக்காக நீங்க கொண்டு வரீங்க எமர்ஜென்சி அப்டின்னா, உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே உள்நாட்டு காரணத்துக்காக நீங்க கொண்டு வரீங்கன்னா, உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுல வந்து ஆர்டிகிள் 19ல சொல்லப்பட்ட அந்த 6 உரிமைகள் எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிரும். 20 அண்ட் 21 உங்களால சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. இது போக மத்த ஆர்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? அது சம்மந்தமான முடிவை யார் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டோட ஜனாதிபதி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் டிசைட் ஆன் தி ரிமைனிங் ஆர்டிகிள்ஸ். அவர் எதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறாரோ, அத லெட்டர் மூலியமா, ரைட்டிங் மூலியமா அவர் குடுத்து, அத சஸ்பெண்ட் பண்ணிருவாரு. ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பென்ஷன் பத்தின பாயிண்ட்ஸ். 9th பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். Their scope of operation is limited by Article 31A, 31B and 31C. இந்த 3 ஆர்டிகல்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 31ல ABC அப்படின்னு ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்கு. இவங்களுடைய ஸ்கோப், அதாவது இவங்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அளவுக்கு ஒரு வரையறைக்குள்ள தான் இருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கக்கூடாது. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 31ABCல சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 31A மூலியமா என்ன சொல்ல வராங்கன்னா, சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்வஸ்டேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். ஒரு எஸ்டேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிலங்கள்ல வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்கள் இயற்றிருப்பாங்க இல்லையா, அந்த சட்டங்கள்ல பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகல் 31Aல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வருது. இஷ்டத்துக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வருது. 31A மூலியமா இந்த எஸ்டேட் வாங்குறதுக்கான சட்டங்கள்ல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. 31B பொறுத்த வரைக்கும் என்னன்னா 9th ஷெட்யூல். இதுவுமே நிலம் சம்மந்தப்பட்டதுதான். நமக்கு 9வது அட்டவணையில லேண்ட் அந்த ஜமீன்தாரி நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிலங்கள் வந்து நமக்கு அதுக்கப்புறமா நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துல இருந்து இந்தியாவுக்கு மாறினதுக்கு அப்புறமா, ஆட்சியிலிருந்து மாறினதுக்கு அப்புறமா நமக்கு அந்த விஷயத்துல சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட சட்டங்கள், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே 31B மூலியமா தான் வேலிடேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான விஷயங்கள் மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லிமிட்டேஷனுக்குள்ள, கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு. 31C அப்படின்றது என்னன்னா, சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல். சில நம்மளுடைய அந்த டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, அடுத்து நமக்கு பார்ட் 4ல அதுதான் வரும். அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல வந்து சில லாஸ் மூலியமா நமக்கு அதுக்கு நடைமுறைப்படுத்தியிருப்போம், எஃபெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே, அந்த லாஸ் எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சுக்கிறது ஆர்டிகல் 31C. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லிமிட் பண்றதுக்காக, அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த 3 ஆர்டிகல்ஸுமே உருவாக்கியிருக்காங்க. 31A, B and C. 31A வந்து எஸ்டேட் நிலங்களை வாங்குறதுக்கு உண்டான சட்டங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது. 31B அப்படின்றது 9th ஷெட்யூல், ஜமீன்தார் நிலங்கள் வந்து எடுத்தாங்க இல்லையா, கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த சட்டங்கள் மூலியமா சேஞ்ச் பண்ணது. அண்ட் 31C அப்படின்றது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல கொடுக்கப்பட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்துறதுக்காக சில சட்டங்களை உருவாக்கி இருப்பாங்க. அந்த சட்டங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக 31Cயை உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 ஆர்டிகல் மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லிமிட்டேஷன்ஸ்குள்ள இருக்கு. 10வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். தேர் அப்ளிகேஷன். ஸோ இந்த தேர் அப்ளிகேஷனை யார் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அனலாகஸ் சர்வீசஸ். அதாவது இப்போ நமக்கு வந்து டிஃபென்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மியில இருக்காங்க அப்படின்னா, அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எந்த ரேங்காக வேணா இருக்கலாம். சோல்ஜர்ல இருந்து நமக்கு எந்த ரேங்க்ல இருந்தாலும் ஓகே. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஒரு நபர் வந்து செயல் பண்ணிட்டு இருக்காரு. பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில வேலை செய்யக்கூடிய ஆட்கள். போலீஸ் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடியவங்க. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், இவங்களும் வந்து மோரலஸ் போலீஸ் ஃபோர்ஸ் தான். நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் மாதிரி இவங்களோடது இருக்கும். ஹை லெவல் ஜாபா இருக்கும் இது. ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ல இருக்கக்கூடியவங்க. அண்ட் இந்த பதவிகளுக்கு இணையாக செயலாற்றக்கூடிய மற்ற பதவிகள், அனலாகஸ் அப்படின்னா இணையான அப்படின்னு அர்த்தம். மேல சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்ரி, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், போலீஸ் ஃபோர்ஸ், இந்த பதவிகளுக்கு இணையாக சில பதவிகள் இருக்கும். அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நமக்கு சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள்ல இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மெம்பர்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே ரொம்பவே கடுமையாக இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுட்டு இருக்க முடியும். அப்ப நம்ம சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகள், சுதந்திரத்தை நீங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லயோ இந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸ்க்கே கொடுத்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ் உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அந்தக்குள்ள சர்வீஸ்க்குள்ள போகும்போதே
சில அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. உங்களால வந்து முழுமையாக செயல்படுத்த முடியாது. ஆஸ் அ நார்மல் சிட்டிசனா உங்களால இருக்க முடியாது. இதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு, உங்ககிட்ட டிக்ளரேஷன் வாங்குனதுக்கு அப்புறமா தான் நீங்க அந்த சர்வீஸ்குள்ளேயே போக முடியும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ பத்தி பேசுனது எந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 33. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் யாரு குடுப்பாங்க? யார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, பார்லிமென்ட் தான் பண்ண முடியும். ஒரு உரிமைய குடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு உரிமைய எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இது 2த்தையுமே பண்றது பார்லிமென்ட். அவங்களுடைய செயல் சரியா இருக்கா? சரியா தான் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத வெரிஃபை பண்றது சுப்ரீம் கோர்ட். சரியா பண்ணாங்கன்னா விட்டுருவாங்க. சரியா பண்ணல அப்படின்னா, அந்த அவங்க அந்த எந்த செயல் செஞ்சிருக்காங்களோ, அத வந்து செல்லாதுன்னு அறிவிச்சுருவாங்க. ஸோ இதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய வேல. ஸோ இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இந்த கேட்டகரில இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த சர்வீஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு உரிமைகள், ரைட்ஸ் குடுக்கிறதா இருக்கட்டும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே பார்லிமென்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அத பத்தி பேசின ஆர்டிகிள் வந்து 33. அடுத்து நம்ம பார்க்க போறது 34. ஆர்டிகல் 34ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நேரங்கள்ல இப்ப நம்ம லைக் எமர்ஜென்சி அப்படின்னு அனவுன்ஸ் பண்றாங்க இல்லையா? அவசரகால பிரகடனம் அப்படின்றது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷன். ஒரு நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தான் அந்த நேஷனல் எமர்ஜென்சிலாம் கொண்டு வருவாங்க. சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட மாநிலமோ, இல்ல அந்த மாநிலத்துடைய குறிப்பிட்ட பகுதியோ மட்டும் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மிலிட்டரி கிட்ட அது குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டால அத கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கண்ட்ரோல மீறி அது போயிருச்சு, அந்த இடம் போயிருச்சு அப்டின்னா, உடனே வந்து மார்ஷல் லா, மிலிட்டரி ரூல் வந்து பிளேஸ் பண்ணிருவாங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஸோ மிலிட்டரி வந்து எப்டின்னா வந்து தயவு தாட்சணியம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே விஷயம் தான். ஸோ நீ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. நீ அத மீறி பண்ணன்னா, ஏன் பண்ணன்னு காரணம்லாம் கேட்க மாட்டாங்க. இமிடியேட்டா ஆக்ஷன்ல இறங்கிருவாங்க. வெளில வராதீங்க, வந்தா சுட்டுருவோம் அப்டின்னு சொன்னாங்கன்னா, நீங்க வரக்கூடாது. இல்ல நான் ஏதோ ஒரு உயிர காப்பாத்த தான் வெளில வந்தேன். இவங்கள காப்பாத்த தான் வெளிய வந்தேன். இவங்களுக்கு உதவி பண்றது தான் வெளில வந்தேன். அப்டின்ற ரீசன்ஸ்க்காக நீங்க வெளிய வந்தாலும், உங்ககிட்ட காரணம் எதுவுமே கேட்காம இமிடியேட்டா உங்கள ஷூட் பண்ணிருவாங்க. அதுக்கு பேர் தான் மிலிட்டரி ரூல். ஸோ ரீசன்ஸே அங்க வந்து இருக்காது. ஆர்டர்னா வி ஹேவ் டூ ஒபே தி ஆர்டர் அவ்வளோதான். அத தாண்டி நீங்க எதுவுமே பேச முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ரூல வந்து மிலிட்டரி ரூல் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டுக்கடங்காத சூழ்நிலைய சீக்கிரமா நம்மளோட கட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ரூல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலைகளுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகிள் 34ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சிட்யூவேஷன்ஸ்ல கண்டிப்பா உங்ககிட்ட உரிமைகள்லாம் இருக்கவே இருக்காது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம அத பத்தி நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வயலேட் ஆகும். ஸோ அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து என்னுடைய உரிமை பறிபோகுது. நான் சுப்ரீம் கோர்ட்க்கு போவேன். அதுக்கான நியாயத்த வாங்குவேன் அப்டின்லாம் நீங்க போக முடியாது. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் வைல் மார்ஷல் லா இஸ் இன் ஃபோர்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியால மிலிட்டரி ரூல் வந்து நடைமுறையில இருக்கும்போது, அந்த ஏரியால வாழக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய அடிப்படை உரிமை பறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாருன்னா, அந்த வழக்க அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மிலிட்டரி ரூல் ஒரு இடத்துல இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பா வயலேட் ஆகும். அது நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது வயலேஷன் நடந்தா மட்டும் தான் கோர்ட் வந்து என்குயரி பண்ணுவாங்க. மார்ஷல் லா மீன்ஸ் மிலிட்டரி லா இம்போஸ்ட் அண்டர் அப்நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் டு ரீஸ்டோர் ஆர்டர். உடனே இமிடியேட்டா ஒரு சூழ்நிலைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா தான் இந்த மார்ஷல் லா, மிலிட்டரி லாவ கொண்டு வருவாங்க. அத பத்தி பேசப்பட்டது ஆர்டிகிள் 34. நேஷனல் எமர்ஜென்சிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சின்றது தேசிய அளவுல ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக நம்ம கொண்டு வரோம். சில நேரங்கள்ல குறிப்பிட்ட பகுதிக்கும் நம்ம நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வருவோம். ஏன்னா தேசம் முழுமையா தான் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்ல. குறிப்பிட்ட பகுதிக்கும் கொண்டு வருவோம். பட் மிலிட்டரி லா அப்படின்றது கண்டிப்பா வந்து முழுமையா வேற. அந்த பர்ட்டிகுலர் ஏரியால லோக்கல் ப்ராப்ளம் வந்து உங்களால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலனா தான் மிலிட்டரி ரூல் வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நேஷனல் எமர்ஜென்சின்றது தேசிய காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து 11த் பாயிண்ட்டா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா நம்ம 12த் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஸோ இதோட நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். Most of them are directly enforceable, while a few of them can be enforced on the basis of a law made for giving effect to them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல சொல்லப்பட்ட உரிமைகள் பெரும்பான்மும் பார்த்தீங்கன்னா, நேரடியாக செயல்படுத்தக்கூடியது. அதாவது குடுத்துருக்காங்கன்னா, நீங்க டைரக்ட்டாவே எடுத்து செயல்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு சட்டம் போட்டு, அந்த சட்டம் மூலியமா அதுக்கு லைஃப் குடுத்து, அதுக்கப்புறம் நீங்க உபயோகம் படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே இல்ல. உங்கள்ட்ட குடுத்தாச்சு. நீங்க அத எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸிகியூஷன்ஸ்ல யாராவது உங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்கள அந்த உரிமைய என்ஜாய் பண்ண விடாம யாராவது தடுக்குறாங்க அப்படின்னா தான் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ டைரக்ட்லி என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா, நேரடியாக மக்கள்கிட்ட குடுத்துட்டாங்க. நீங்க அத தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த லிமிட் குடுத்துருக்காங்களோ, அந்த லிமிட் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம்.
அந்த உபயோகப்படுத்துறதுக்கு நாங்க சில சட்டங்கள கிரியேட் பண்ணுவோம். அந்த சட்டங்கள் மூலியமா தான் நீங்க உபயோகப்படுத்த முடியும் அப்படின்ற மாரி யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் செல்ஃப் எக்ஸிக்யூட்டரி. நேரடியாக செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா விதமான ஆர்டிகிள்ஸுமே அந்த மாதிரி தான். சிலது மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சட்டங்கள் மூலியமா ஒரு அரசாங்கம் சில சட்டங்களை உருவாக்கி, அந்த சட்டங்கள் மூலியமா அதுக்கு லைஃப் குடுத்து, அதுக்கப்புறமா அத பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. நேரடியா மக்கள்கிட்ட குடுக்காம, தேவைப்படும்போது மட்டும் அத மக்கள்கிட்ட குடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி 99% பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி என்ஃபோர்ஸபிள் தான். சில உரிமைகள மட்டும் அந்த மாதிரி சட்டங்களுக்கு உட்பட்டதாக வச்சிருக்காங்க. சச் அ லா அந்த மாதிரியான சட்டங்கள் யார் உருவாக்க முடியும் அப்டின்னா, பார்லிமெண்ட் தான் உருவாக்க முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் உருவாக்க முடியாது. Such a law can be made only by the parliament and not by state legislature. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் உருவாக்க முடியாது அப்டின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்டின்றது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு பர்ட்டிகுலர் மாநிலத்தில இருக்கிறவங்களுக்கு நம்ம வேறுபடுத்த முடியாது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஒரு அசாம் எடுத்துட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மற்ற மாநிலங்களுடைய சிட்டிசன்ஸ்க்கு அது டிஸ்டர்ப் ஆகும். ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்காது. ஸோ யூனிஃபார்மிட்டி இருக்கணுன்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்டின்ற ஒரு விஷயமே நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஒரு யூனிஃபார்மிட்டி பொதுவா இருக்கணும். எல்லா மக்களுக்கும் எல்லாமே சரிசமமா கிடைக்கணும். ஒண்ணா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்லிமெண்ட் இதெல்லாம் எனாக்ட் பண்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் மட்டும் தான் இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ நமக்கு ஆர்டிகிள் 35ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 12லேருந்து 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு உரியான இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ். இல்ல நம்ம 35 என்ன, எத பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா அந்த 12 ஃபீச்சர்ஸுமே என்ன, எத பத்தி டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒருவேள இதெல்லாம் பார்த்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போற பாயிண்ட்ஸ் ரிமெம்பர்ல புரிஞ்சிரும். ஓகே. ஸோ நம்ம ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்ப பார்த்த 12 ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு குடுக்குறேன். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாலே உங்களுக்கு அந்த பேரால இருக்கக்கூடிய மத்த கன்டென்ட் எல்லாத்தையுமே ரீகால் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாரி நம்ம ரீகால் பண்ணலாம். நீங்க பின்னாடி வந்து ரிவைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளுடைய அம்சங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன? குணாதிசயங்கள்லாம் என்ன? அப்படின்றது தான் 12 பாயிண்ட்ஸா அவங்க நமக்கு குடுத்திருந்தாங்க. அதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாயிண்ட் என்ன? அப்படின்னா, certain rights available only to citizens. ஓகேவா? certain rights available only to citizens. ஓகே. நான் வந்து கீவேர்ட்ஸா தான் குடுக்குறேன். அதனால நான் வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட் மாதிரி தான் இருக்கும். அதர்ஸ் இல்லன்னா அதர் ரைட்ஸ் எடுத்துக்கலாம். அதர் ரைட்ஸ் டூ ஆல். இந்த ஆல் அப்படின்றது சிட்டிசன்ஸ் வருவாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்க, கம்பெனிஸ், கார்ப்பரேஷன்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சில அடிப்படை உரிமைகள் வந்து குடிமகனுக்கு மட்டும் தான். 15, 16, 19, 29 அண்ட் 30. மத்தது எல்லாமே வந்து எல்லாராலையுமே என்ஜாய் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப அழகான ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா? நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட் இன் நேச்சர். நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட் இன் நேச்சர். நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்றது வந்து அப்சல்யூட் இன் நேச்சர். நாட் அப்சல்யூட் அப்படின்னா வந்து கட்டுக்கடங்காதது அல்ல அப்படின்றது. அதாவது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களால பிளேஸ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இந்த செகண்ட் பாயிண்ட்ல குடுத்திருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் பண்ண முடியும்? அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இல்லையான்றது சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்த விஷயம். ஸோ இது எதுக்காக மெயினா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் அதுதான். பேலன்ஸ் பிட்வீன் சோஷியல் கண்ட்ரோல் அண்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. தனி மனித சுதந்திரத்துக்கும் இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கும் சோஷியல் கண்ட்ரோல். ஸோ சமுதாயத்துக்கும் தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு சுதந்திரத்துல
ஒரு பேலன்ஸ் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் திங் நம்ம பார்த்தது, இந்த உரிமைகள்லாம் எதுக்காக மெயினா கொண்டு வந்து எதுக்குன்னா, அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட். மெயினா அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன்ஸ். நான் சொல்ல சொல்ல உங்களால அடுத்த பாயிண்ட் வந்து கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. பிகாஸ் நீங்களும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டீங்க. தேர்ட் பாயிண்ட் இது எல்லாத்தையுமே நான் வந்து ரீகால் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு எடுத்ததுல இருந்தா நான் ரீகால் பண்றேன். ஸோ அதே மாதிரி உங்களால ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஒரு தன்னிச்சையா முடிவெடுக்க முடியும், தானே எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த அடிப்படை உரிமைகளை ஒரு கேடயமா மக்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த ரீசனுக்காக தான் கொண்டு வந்தது. சில நேரங்கள்ல பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தனி மனிதருடைய எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ்ல இருந்தும் காப்பாத்துறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதனுக்கு மெயினா அதிகாரம் உள்ள நபர்கிட்ட இருந்தா பிரச்சனை வரும். அதனால அதை காப்பாத்த கொண்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல ஒரு தனி மனிதனாலையும் பிரச்சனை வரலாம். ஸோ அதுக்கு பாதுகாப்பாகவும் இது குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட்டுமே ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் வந்து இதுதான். செகண்ட் ரீசன் வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். தனிப்பட்ட நபர் மூலியமா வரக்கூடிய பிரச்சனையில இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காகவும் இந்த அடிப்படை உரிமைகளை மக்கள் கிட்ட குடுத்துருக்காங்க. ஸோ 4வது பாயிண்ட் அவன் பார்த்தது லைக் காயினோட 2 சைட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு அப்படின்றது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யாருக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. பீப்புளுக்கு அது பாசிட்டிவ். பிகாஸ் அவங்களுக்கான சலுகைகள், பிரிவிலேஜஸ் எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது வந்து இது பாசிட்டிவான ஒரு சைடா பார்க்கப்படுது. யாருக்கு இது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு இது நெகட்டிவா இருக்கும். ஏன்னா அவங்கள தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் குடுக்குறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது மக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சைட்ல இது வந்து நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ 5த் பாயிண்ட் நம்ம பார்த்தது வந்து பியூரிட்டி லைக் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா? நாட் சாக்ரோசன்ட். புனிதமானது அல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதாவது மாற்றங்களுக்கு உட்பட்டது. அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான ஒரு மீனிங். நம்மளோட அடிப்படை உரிமை அப்படின்றது மாற்றங்களுக்கு உட்பட்டது. அது நிரந்தரமானது அல்ல. அத நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பெர்மனன்ட் இல்லன்னா, அதுக்கு பேர் டெம்பரரின்னு அர்த்தம் இல்ல. ஓகேவா? அந்த மாரி நீங்க மீனிங் எடுத்துக்கூடாது. ஸோ மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படின்றத அவங்க இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இங்க சாக்ரோசான்ட் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, லைக் அந்த மற்ற நூல்கள நீங்க மாற்றம் கொண்டு வர முடியாது. பட் இதுல கொண்டு வர முடியும் அப்படின்றது அந்த கம்பேர் பண்றதுக்காக அந்த வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வி கேன் சப்ஜெக்டட் டூ சேஞ்சஸ். சப்ஜெக்டட் டூ சேஞ்சஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, மாற்றங்கள் பண்ணலாம். அத நீங்க அமெண்ட்மென்ட் மூலியமா தான், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் மூலியமா தான் பண்ண முடியும். பேசிக் ஒரு ஆர்டினரி ஆக்ட் மூலியமாலாம் பண்ண முடியாது. ஆர்டினரி லா மூலியமாலாம் உங்களால பண்ண முடியாது. அமெண்ட்மென்ட் மூலியமா தான் பண்ண முடியும். அதுவும் பார்லிமென்ட் தான் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்ட இங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 6வது பாயிண்ட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா, அவசர கால பிரகடனம். எமர்ஜென்சி டைம்ல சஸ்பென்ஷன்ஸ் எப்படி நடக்குது? டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி ஸோ நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல வந்து ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகும். ஒன்லி ஆன் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். அதாவது வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த காரணத்துக்காக மட்டும் தான் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆர்டிகல் 20 அண்ட் 21 cannot suspended. சஸ்பெண்ட் பண்ண முடியாது. even though during emergency time. Others by President of India. ஸோ ஜனாதிபதி நினைச்சாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி டைம்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பொசிஷன் என்ன அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர் நம்ம எந்த நாட்டிலேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் வந்திருக்கணும். ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது நம்ம எந்த நாட்டில் இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து டில் தி எண்ட் வரைக்கும் இருந்து கண்டென்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல கொடுங்க. தெரியலனா கூட இந்த ஆன்சர் தெரியலனாவது சொல்லுங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்த்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். 7th பாயிண்ட் வந்து
சில லிமிடேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. லிமிடேஷன்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா கொண்டு வந்தாங்கன்னா, ஆர்டிக்கல் 31 ஏ இது வந்து எஸ்டேட் சம்மந்தப்பட்ட லாஸ்க்கு. அண்ட் 31 பி இது வந்து ஷெட்யூல் 9 சம்மந்தப்பட்டது. 31 சி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் சம்மந்தப்பட்டு. இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா லிமிடேஷன்ஸ் டு தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட் வந்து லைக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இந்த மாதிரியான ரிசர்வ் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா? ரிசர்வ் ஃபோர்ஸஸ்க்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரிசர்வ் ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பாராமிலிட்ரி, போலீஸ் ஃபோர்ஸ், இதுக்கு இணையான மற்ற சர்வீசஸ், இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் எல்லாமே கவர் ஆகும். இதை பற்றி மென்ஷன் பண்ண ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 33ல இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷியல் லா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மிலிட்ரி ரூல் வந்து கொண்டு வரீங்க, ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மிலிட்ரி ரூல் வந்து பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ இந்த பற்றின விஷயங்கள் வந்து நமக்கு ஆர்டிகல் 34ல் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த டைமில் தன்னோட உரிமை பறி போயிருக்கு அப்படின்றதுக்காக கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அப்படியே போனாலும் அதை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 10th பாயிண்ட் நம்ம பார்த்தது ஆக்சுவலாக நம்ம 2 பாயிண்ட் எங்கேயோ விட்டுருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 12th பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறது. டைரக்ட்லி என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு நம்ம ஒரு நேரடியாக செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட்லி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாமே வந்து டைரக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதான், நேரடியாக செயல்படுத்தக்கூடியதான். எதுவுமே சட்டங்கள் மூலயமா அதை நீங்கள் உயிர்ப்பிச்சு உபயோகப்படுத்தணும்லாம் அவசியம் இல்லை. மக்கள்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க, நீங்கள் நேரடியாகவே டைரக்டாகவே நீங்கள் அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். சில உரிமைகள் மட்டும் சட்டங்கள் மூலயமா அதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அது வந்து வெரி ஃபியூ ரைட்ஸ் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து டைரக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியதான். இதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆர்டிகல் 35ல சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம 31, 33, 34, 35 பற்றிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 2 பாயிண்ட் நம்ம இதை விட்டுருக்கோம் அப்படின்றதான் இப்போ கண்டுபிடிக்கணும். ரீகால் பண்ணலாம். ஐ திங்க் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எங்கேயோ விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், அதாவது நீங்கள் நீதிமன்றத்துக்கு அணுகலாம், உங்களோட உரிமைகள் வந்து பறி போகும்போது நீதிமன்றத்துக்கு அணுகலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், நாட் என்ஃபோர்ஸபிள் இன் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ். ஓகே, ஸோ 12th பாயிண்ட் என்னன்றது பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை கோர்ட். ஸோ இந்த 2 தான் நம்ம வந்து ஆக்சுவலாக மறந்துட்டோம். சாரி, கேரண்டீட், டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை கோர்ட்ஸ், நம்மளுடைய பை சுப்ரீம் கோர்ட் எஸ்பெஷலி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நமக்கு பாதுகாவலனாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் தான். அது நமக்கு உத்தரவாதமாக கொடுத்ததும் சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 12 பாயிண்ட்ஸ், 12 பாயிண்ட்ஸுமே நம்ம ரீகால் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு வார்த்தையும் பார்க்கும்போதும் அந்த பேரலுக்கு கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 31A அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எஸ்டேட் ஞாபகம் வரணும். 31Bனா 9th ஷெட்யூல் ஞாபகம் வரணும். 31Cனா டிபிஎஸ்பி ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி ரிசர்வ் ஃபோர்ஸ்னா ஆர்ம்டு பாராமிலிட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அதுக்கு இணையான சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோம். ஸோ நம்மளுடைய அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஆர்டிகல் 12லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த டெஃபினேஷன் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசமைப்பில் 12வது சரத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 12ல் இந்த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ஸ்டேட் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் கேட்ட கேள்விக்கான பதிலும் அதில் தெரிவிங்க. ஸோ மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.